இன்றைக்கு வெல்லக்கூடிய அணியாக முக்கிய அணியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உரிய நேரத்திலே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஒத்த கருத்தோடு வெளிவரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதல் அணி வெற்றி அணியாக இருக்கிறோம். ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு சேர வேண்டும் என்ற விருப்பத்தை கூட்டணியினுடைய தலைவர் என்ற முறையிலே தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகிறேன். அது நான் தானே என்னுடைய நிலைமை சொல்லிட்டேன், எங்க நிலைமை சொல்லிட்டேன். சரிதானே சார்? தற்போது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தமிழகத்திலே முதல் அணியாக வெற்றி அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே நல்லாட்சி தேவை. அத்தகைய நல்லாட்சிக்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்க முடியும். நான் என்ன சொல்லணும் அதான் சொல்லுவேன். என்ன 3 முறை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் செல்லவில்லை. மிக முக்கியமான கூட்டம், தமிழகத்தினுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய கூட்டம். இந்தியாவில் உள்ள 99% முதல்வர்கள் அங்கே வந்து தங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நிதி தேவையை குறித்து பேசுகின்ற ஒரு சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தும் போது, நிதி வேண்டும், மத்திய அரசு மேலும் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் தமிழக அரசு, அதனுடைய முதல்வர் ஏன் 3 வருடம் அந்த முக்கியமான நிதி தேவைக்கான நிதி ஆயோக் கூட்டத்தை அலட்சியப்படுத்தி அங்கே புறக்கணித்ததா, போகவில்லையா என்பது மக்களுக்கு செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை கூட்டத்திற்கு செல்வது என்பது அரசியல் கண்ணோட்டம், தேர்தல் கண்ணோட்டம், வாக்கு வங்கி கண்ணோட்டம் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.